கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏசப்பா எதுக்கு பூமிக்கு வந்தார்னா பாவிகளை ரட்சிக்க. ஆமேன். ரட்சிப்புன்றது பாவத்திலிருந்து விடுதலை தந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்ற ஒரு வழி. அது பாவத்தில் நம்மளை மீட்டுக்கொள்ள ஏசப்பா பூமிக்கு வந்தாராம். ஆமேன். இப்போ நீங்கள் எதனா பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த பாவம் இன்னும் நினைக்கிற விட முடியல, இது குடும்பமாக இந்த பாவம் எங்களை தொடர்ந்துட்டே வருது, சாபம் எங்களை தொடர்ந்துட்டே வருது, பலவீனங்கள் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, இது எல்லாத்துலேருந்து ரட்சிக்க தான் நான் உலகத்துக்கு வந்தேன். ஆமேன். உங்களையும் என்னையோ இது எல்லாவற்றிலிருந்து ரட்சித்து புது வாழ்க்கையை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க தான் ஏசப்பா பூமிக்கு வந்தார். அவ்வளோ பாடுகளும் கஷ்டங்களும் அவர் பட்டார். ஆமேன். மரித்தும் போனார், 3ஆம் நாள் உயிரோடும் எழுந்தார். எதுக்காக அப்படின்னா நம்மளை பாவத்திலேருந்து ரட்சிக்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் பாவத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்கள் பாவங்களை மன்னித்து ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். விசுவாசமாக இருங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்.